டைம் 3:50 ஆகுது. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சார் எப்போ ரெடி ஆகிட்டாரு. பட் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம், அதற்காக நாங்கள் ஜாலியாக கிளம்பி விட்டோம். கோட்டா சாரீஸில் நான் வாங்கியிருக்கேன். கோட்டா சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கு, இளநீர் பாயசம், ரோஸ் மில்க். அகரன் என்ன சாப்பிட்றது? லட்டு சாப்பிட்றேன். எங்கள் வீடு சுசீந்திரா பக்கத்தில் இருக்கனால நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் கட் எடுக்க போகிறோம். அவாய்ட் பண்ணுறது வெள்ளம் வந்தப்போ இந்த ஆற்றுல இருந்தது எங்கள் வீடு வரையும் தண்ணி இருந்துச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ். நான் அவங்க துர்கா. அகரன் இருக்காரு, ஆனால் அவர் பப்பி ஷேமில் இருக்கார், அதனால அவரை காட்ட முடியல எனக்கு. அவர் ட்ரெஸ் மாற்றினது வீடியோக்குள்ளே வருவார். ஸோ இந்த விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாகர்கோயில் போகிறோம். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. நாகர்கோயில் என்னடா ஆகும்னா கிளம்பி போயிட்டே இருக்கும்னு பார்க்குறீங்களா? நீ ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஓகே, அகரன் சார் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுட்டோம். அவருக்கு வந்து வீடியோவில் பார்க்கணுமாமா. நம்ம எங்கே போகிறோம் நாளைக்கு? எதில் போகிறோம்? எங்கே போகிறோம்? போகிறோம். நாகர்கோயில் போகிறோம். எதில் போகிறோம்? நாகோ தான் போகிறோம். எதில் போகிறோம்? காரா ட்ரெயினா? கார். நாகர்கோயிலில் யார் இருக்காங்க? தாத்தா பேர் என்ன? ஆமு தாத்தா இருக்காங்க, அதாவது எங்கள் அப்பா இருக்காங்க. நாங்கள் காரில் நாளைக்கு போகிறோம். எங்களோட விளாக் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி அகரன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கான ட்ரிப். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஓகே, அகரன் இப்போயே கிளம்பிட்டாரு. ஸோ வழக்கம் போல் நைட்டே கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். அகரன் சாரோட சேட்டைகள். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டும். ஸோ அப்பாவுக்கு லோட் பண்ணுறதுக்கு அகரன் சாரும் கூட போவேன்னு ரெகலை பண்ணி கிளம்பியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி லக்கேஜ் எடுத்துட்டு வரல, இவரை தான் தூக்கிட்டு வந்துருக்கோம். ஒரு லக்கேஜ் போட்டு டிக்கில போட்டு அடைச்சிடலாம். ஓகேவா? கார்ல போட்டு லாக் பண்ணிடுவோமா? கார்ல போட்டு லாக் பண்ணிடலாமா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. கோவத்தில் இருக்காரு, பேச மாட்டேன். அதனால பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். ஓகே, ஸோ நாங்கள் காரில் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டோம். ஆனால் நான் வீடியோ எடுக்காதனால உங்களுக்கு நாங்கள் லக்கேஜ் ஏற்றினது காட்டணுமா. ஸோ கோகுல் பிரசாத் கஷ்டப்பட்டு லக்கேஜ் ஏற்றினாங்க, நாங்கள் லக்கேஜ் ஏற்றிட்டோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நாங்கள் எதுக்காக நாகர்கோயில் போகிறோம்? சொல்லு. எதுக்கு நாகர்கோயில் போகிறோம்னு சொல்லவே விட மாட்டேன். வீணானே குலகாரனாக்கிறாத போயிடும். டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. வந்து நாங்கள் எப்போதும் ஊருக்கு கிளம்புறோன்னா காலையில் 4 மணிக்கெலாம் வண்டி எடுத்துணுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சென்னையில் டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகலாம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக இருக்கிறனால லெஸ் டிராஃபிக்காக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ கிளம்புவோம். 4 மணிக்கு கிளம்பணுன்னா நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ போய் படுக்க போகிறோம். நம்ம காலையில் பார்ப்போம். ஹலோ, குட் மார்னிங். மணி 3:15 ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் இப்போவே ரெடி ஆகிட்டார் வைப்புக்கு. அம்மா எங்கே போகிறோம்? நார்வேல் போகிறோம். எங்கே போகிறோம்? ஜேசிபி வேணுமா? ஜேசிபிக்கு நான் எங்கடா போவேன், எங்கடா வச்சுருக்கேன். ஸோ டைம் என்ன ஆகுது? டைம் 3:50 ஆகுது. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சார் எப்போ ரெடி ஆகிட்டாரு. எங்கே போகிறோம் தங்கம்? நாகர்கோயில் போகிறோம். யாரை பார்க்க போகிறோம்? ஆமு தாத்தா பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் லக்கேஜ்லாம் லோட் பண்ணிட்டு கிளம்புறோம். மறுபடியும் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அகரன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காரு. எதை எடுத்து வைக்கணும், எதை எடுத்து வைக்கக்கூடாது. அந்த குட்டி பேக் மட்டும் வெளியே இருக்கு, அது இங்கே இருக்கட்டும். அந்த ஸ்நாக்ஸ் பேக் ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸ்நாக்ஸ் அகரனுக்கும் எங்களுக்கும் வச்சுருக்கோம் நாங்கள். அதுதான் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. ஓகே தம்பி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஏறணும்ல. பாய் சொல்லிடுங்க. பாய். அப்பா பட வச்சா வைப்ல கிளம்பிட்டாரு. ஏறி நாங்கள் எல்லாரும் தூக்கம் போட்டோம்.
ஸோ இப்போ டிரைவர் வந்துட்டு தூக்கம் கலையிறதுக்காக பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நாங்கள் டீ குடிப்போம். எனக்கு ஒரு காஃபி. உங்களுக்கு டீயா? டீ ஒரு காஃபி. காலையிலே வடையா? சூடான வடை. அகரன் என்ன சாப்பிட்றான்? அப்போ என்ன சாப்பிட்றீங்க? பாவா அவர் பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டோம். இப்போ வந்து உளுந்தூர் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அது எங்கள் டிரைவர் தம்பி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஆகிடும் நாகர்கோவில் போகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இப்போது 7 மணி ஆகுது. ஒரு 9 மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நிறுத்த போகிறோம். சாகரனும் தூங்கிட்டு இருந்தான். பட் ஏஞ்சி அவன் வடை வேணும்னு வடையும் சாப்பிட்டு எனர்ஜைஸ் ஆகியிருக்கா. ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். போங்க. ஆனால் எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. அது நேற்றுலேருந்தே சொல்ல வரேன். ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. இப்போயும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்குது. பட் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம், அதற்காக நாங்கள் ஜாலியாக கிளம்பி விட்டோம். ஸோ வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாப்பழமாக வச்சுருக்காங்க. பன்ருட்டி பக்கத்தில் இருக்கோம். பன்ருட்டி பலாப்பழம் ஃபேமஸ். அதனால ஃபுல்லாக இருக்குது பலாப்பழம். எப்படி நம்மளால எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. அதனால நம்ம பார்த்துட்டே போவோம். நல்லா தூங்கியாச்சு. தூங்கி என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா சீக்கிரமாக சாப்பிட்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். ஏடிபி தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லா குறைஞ்சி தூங்கிட்டு இருந்தீங்க. சாரி, நான் ஒரு சின்ன சேஞ்ச். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 45 மினிட்ஸில் ஏடிபி போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஏடிபியில் சாப்பிட்லான்னாங்க. அதனால் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு இப்போ ஏடிபி வரும்னு பார்த்தேன். ஏடிபியை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்து 2 ஹோட்டல் வருதும் நிற்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் வெறும் தூங்கினேன். சாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதனால் சார் நீ முடிக்கிறப்ப தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் சார் இப்போ என் கை ஃப்ரீயாக இருக்கு. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரைடே மேரேஜு. ஆனால் எனக்கு ஃப்ரைடே மட்டும்தான் லீவ் கொடுத்துருக்காங்க. மற்ற நாள் எல்லாமே ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஆல்ரெடி சென்னையிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கல்யாணத்தோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ தான். ஆனால் வந்து பட்டு சாரியாக எடுக்கல. நான் கூகுள் பிரசாத், இங்கே நான் பேசுகிறதுக்கு உங்கள் பாட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்சம் சவுண்டு குறைக்கிறீங்களா? ஸோ நம்ம ட்ரெஸ் வந்து கேஷுவலான ஒரு கோட்டா சாரீஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். கோட்டா சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் கொடுத்து தைச்சி வச்சுருக்கேன். டிசைனாக ஆரி ஒர்க்லாம் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் நான் போட்டேன். இவன் அந்த டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெண்டிங் வேலைன்னா பெரிய பெண்டிங் வேலை தான். அதுக்கான நெக்லஸ்ஸு வளையல் அதெல்லாம் நான் வாங்குறேன். அதுக்கு மேட்சிங்காக போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும்ட்டு நானும் தேடுறேன். எனக்கு கிடைக்கல. இது வந்து எப்படின்னா சில்வர் கலரில் போட்டால் நல்லாயிருக்கும். கோல்டு இல்லாமல் போகணும். அதனால் வந்து இனி அடுத்த வேலை நாகர்கோயிலில் போயிட்டு கடைக்கடையாக ஏறி இறங்கணும். எந்த கடையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கானோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது வரைக்கும் நம்ம தேடி வாங்குவோம். முடிஞ்சா அதை நான் vlog எடுக்கிறேன். இல்லைன்னா சொல்கிறது
அகரன் என்ன சாப்பிட போறீங்க? அகரன் என்ன சாப்பிட போறாங்க சொல்லு, அம்மாட்ட சொல்லு. என்ன சாப்பிட போறீங்க? பூரி. தோசை. அண்ணன் தோசையா பூரியா? அகரன் என்ன சாப்பிட்றா? ஹீரோஸ் சாப்பிட்றா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடி வச்சு நம்ம சிஎம் வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்களாம்மா. எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மதுரையில் வந்து சிஎம் லேண்ட் ஆகுறாரு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏரியாவை கிராஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு. பட் கரெக்டாக அந்த டைமில் போவோம். ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து மேபி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் வருவாங்க. மீன்வேல் அகரன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா திணை லட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம். அம்மா என்ன சாப்பிட்றீங்க? லட்டு சாப்பிட்றாரு. நான் வந்து ஸ்டாலின் வராங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஸ்டாலினும் இப்போ அடிக்கடி மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு கிளம்புனோம் ஈசிஆரில். கடைசி பார்த்தா பீச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கேயும் ஸ்டாலின் ஏதோ ஒரு வெட்டிங் வரேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடைசி பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு பின்னாடி நாங்கள் கரெக்டாக நிற்கிறோம், அப்படியே எங்களை க்ராஸ் பண்ணி 3 வண்டி சொல்லுன்னு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ஆப்போசிட்டில் வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே வரேன். நான் அங்கே வந்து ரோடை கூட்டுற ஒரு அபூர்வமான மிஷின் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது பாருங்க, அடியில் ப்ரெஷ் வச்சு அழகாக கூட்டிகிட்டு போகுது. இது வந்து தாய்லாந்து ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதை பார்த்தோம்ல, நம்ம ஊர்லேயும் இருக்குங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே இருக்காங்க தொப்பி, அங்கே வராங்க தொப்பி வச்சுட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் அகரனுக்கு வந்து போலீஸ் மாமா தொப்பி வச்சுட்டு வருவாங்கன்னு காமிச்சிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தும் இருக்காங்க மாமா தொப்பிலாம் வச்சுட்டு. காணுமா பாடுறா ஒழுங்கா. அடுத்த இன்னொருத்தவங்க இருக்காங்க பாருங்க. சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஸ்டாலின் சார் நாங்கள் பார்க்கவே இல்லை. பார்த்துருவோங்கிற ஒரு ஹைப்லேயே வந்துட்டே இருந்தோம். அவர் மேகம் பார்த்துட்டாரா, நல்ல குஷியில் இருக்காரு. நாங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்க்கவில்லை என்று துயரத்தில் இருக்கிறோம். சரி வாங்க அப்படியே போய் நம்ம சாப்பாடு நல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடுவோமா? ஸ்நாக்ஸ் தான் இது. லஞ்சு முடிஞ்சிருச்சு. என்ன இது? பப்ஸு, கேக்கு, இளநீர் பாயசம், ரோஸ் மில்க். அகரன் என்ன சாப்பிட்றாரு? லட்டு சாப்பிட்றாரு. என்ன லட்டு? கம்பு நெய் லட்டு. கம்பு லட்டு. அழகா இருக்கு ட்ரெயின். ஸோ அதனால நாங்களும் ஹோட்டல் தேடிட்டே போயிட்டே இருக்கோம். ஊரை நெருங்க எங்க ஊரோட அழகு உங்களுக்கு தெரியுதா? அகரன் தான் காத்தாடின்னு கேட்டுட்டே இருந்தான். பட் கொரட்டை விட்டு தூங்குறான். சரி தூங்கட்டும்னு விட்டுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து ஒரு செட்டு எங்கே பார்த்தா திருநெல்வேலி முன்னாடியே பார்த்துட்டான். அதனால இப்போ வந்து அவரை நல்லா தூங்க விட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. நல்ல மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை விட கோகுல் பிரசாத் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நல்ல காற்று இருக்குது. எல்லா காத்தாடியும் சுற்றிட்டே இருக்கு பயங்கரமாக. போல காத்தாடி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த பைபாஸ் தான். இந்த ரோடு அப்படியே போயாச்சுன்னா கன்னியாகுமரி போயிடும். நாங்கள் நாகர்கோயிலுக்கு திரும்பிட்டோம். இந்த பைபாஸ் வந்து இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க. புதுசாக ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த ரோடு. அப்படியே அந்த மலைக்கு நடுவில் ஆக்சுவலாக மலையை குடஞ்சி தான் போட்டிருக்காங்க. ஆமாம், அதுதான் பண்ணுங்க. ஏன்னா
நேராக போயிட்டோம்னா நாகர்கோயில் வந்துடும். ஆனால் நாங்கள் நாகர்கோயில் போல, எங்கள் வீடு சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கனால நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் கட் எடுக்க போகிறோம். டோல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம். டோல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம். கரெக்ட். உள்ளுக்குள்ளே இறங்க போகிறோம் நம்ம இப்போ. இந்த ரூட்டும் அழகாக இருக்கும். கிராமத்து அதே தான் சொல்றேன், கிராமமா ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க பார்ப்போம். பாதையே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு ரோடே. தண்ணி போயிட்டு இருக்கு நல்லா. குளிக்கலாமா இறங்கி? எருமை மாடெல்லாம் இங்கே வந்து குளிக்கும். ஃபைனலி எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம். 5 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே 12 மணிக்கு மேலே நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டனால பசி இல்லை, அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டோம். சாப்பாடு ஆர்டர் போட்டோம். ஸோ வீட்டில் போய் யம்மி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம். சாப்பாடு வீட்டில் வந்துடுச்சு. இப்போ போயிட்டு இறங்கி சாப்பிட்டு கூகுள் பிரசாத்தை ஃபஸ்ட்டு தூங்க சொல்லணும். பாவன் டிரைவர் தம்பி அகர நானா இன்னும் தூங்க முடிச்சிட்டானே. அப்பா வீடியோவில் தெரியுறீங்களா? ஸோ நம்ம வந்து பழையாறு, இதுதான் பழையாறு. நம்ம சுசீந்திரம் கோயிலுக்கு வந்து தொட்டோம். அவ்வளோதான், ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இறங்க போகிறோம். எல்லா இடமும் தண்ணியோடி சூப்பராக இருக்குது. குளிச்சா நல்லா இருக்கும். நரைச்சி ஓடுது. ஒரு தடவை வெள்ளம் வந்தப்போ இந்த ஆற்றுல இருந்தது எங்கள் வீடு வரைக்கும் தண்ணி வந்துச்சு. நாம தாத்தா பார்த்தாகணுங்கிறனால இறங்கி வர சொல்லிட்டாங்க அப்பாவை. யாரு வந்திருக்கா பாரு. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான காற்று இருக்குது, அதனால் நிறைய பவர் கட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகரன் ஆல்ரெடி சாமி ரூம் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த வாட்டிக்கு நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் நாகர்கோயிலில் எடுக்கிறதுக்கு. கோகுல் எனக்கு கோடு போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இல்லை கோகுல் திட்டி காலி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். சொல்லுங்கள் அகரன்.